ஜிடி நாயுடு அப்படிங்கிற ஒரு மேதை இருந்தார் கோயம்புத்தூரில். அவர் என்னுடைய மகனார் ஜிடி கோபால் அவர்களை சந்திக்க நான் சென்றிருந்த பொழுது அவர் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு என்னை அழைத்து சென்றிருந்தார். அவர் நடத்துகின்ற பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் 8ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவி கீழ்த்தளத்துல தச்சு வேலைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த லெபார்டரியில இருந்தார். சின்ன சின்ன பீசஸா மரத்தை வெட்டி அந்த பீசஸ்க்குள்ள அவ வந்து ஒரு சில விஷயங்களை செய்வதற்கான பயிற்சியில இருந்தார். ரொம்ப ஆக்யூரேட்டா அதை அவ செய்யணும். அவர் தாண்டி போகும்போது ஒரு கேள்வி கேட்டார், நீ என்னவாக போற, நீ என்னவாக போறன்னு கேட்டார். அந்த 8ஆம் வகுப்பு மாணவி சொன்னாள், நான் சர்ஜன் ஆக போறேன், நான் டாக்டர் ஆக போறேன். உடனே அவர் சொன்னார், டாக்டர் ஆக போறேன்ற தச்சு வேலை பண்ணிட்டு இருக்கிற. அதுக்கு அந்த பொண்ணு சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஒரு சர்ஜனுக்கு ஒரு உறுப்பை ஆபரேட் பண்றதுக்கான அந்த அக்யூரசியில கை சரியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பயிற்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று என் புத்தி சொன்னது, அதனால் நான் இந்த பயிற்சியை எடுத்துக்கொள்கிறேன்ங்கிறாவ. எங்கிருந்து எங்க திங்க் பண்றாங்க பாருங்க. டியூமர் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி எந்த டாக்டர் கிட்ட இருக்குதோ அவர்தான் மிக சிறப்பான மெடிக்கல் பிராக்டிஷனரா இருக்கிறார். ஹியூமர் இருக்கணுங்க. பலி எனக்கு தெரிஞ்சா எனக்கு பேரன்பு கொண்ட என் தாயை விடவும் பேரன்பு கொண்டவராக நான் பார்ப்பது வலி இல்லாமல் அல்லது வலியை நீக்கி மருத்துவம் செய்யக்கூடிய இந்த மனிதர்களைத்தான். மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு சேவையிலே நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை நீங்கள் செதுக்கிக் கொள்வதற்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அறிவுரை சொல்வதற்காக அல்ல, தனிப்பட்ட முறையில் எந்த துறையை நீங்கள் கையில் எடுத்தாலும் தனிப்பட்ட முறையில் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அறம் சார்ந்த ஒரு பணிதான் ஆசிரியர் பணியும் மருத்துவ பணியும். நீங்க புத்தருடைய ஒரு மந்திரம் கேட்டிருக்கீங்களா? புத்த மதத்தினுடைய மந்திரம் எப்பவுமே அந்த சாதுஸ் அந்த மாங்க் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதுல ஒரு ரகசியம் அடங்கி இருக்கு. நான் இதை உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிறேன். உங்களுடைய 20-25 வருட அனுபவத்திற்கு பிறகு வேண்டுமானாலும் இதை நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். புத்தம் சரணம் கச்சாமி என்ன அர்த்தம்னா, ஒரு துறைக்குள் நீங்கள் போகிறீர்கள் என்றால் ஒரு தனி மனிதனுடைய ஏதோ ஒரு அழைப்பின் பேரில் தான் அந்த துறைக்குள் போயிருப்பீர்கள், இல்லைன்னா ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் போயிருப்பீங்க. அதனால் அந்த குருவிற்கும் யார் உங்களை இந்த துறைக்கு அழைத்து சென்றார்களோ அவர்களுக்கும் சரணம். புத்தம் சரணம் கச்சாமி. சரி, புத்தம் சரணத்தோடய இருந்துடலாமா? இல்லையா. புத்தர் எங்கே கூட்டிட்டு போனாரோ அந்த சங்கம் சரணம் கச்சாமி, அந்த சங்கத்தோட நிக்கணுமா, அந்த இன்ஸ்டிடியூஷனோட நிக்கணுமா? சரி, இன்ஸ்டிடியூஷனோடய நின்னுடலாமா? இன்ஸ்டிடியூஷன் மாற வேண்டாமா? தாமோதரன் சொன்ன மாதிரி மாறலாம். தனி மனிதனை புத்தனை விட்டு சங்கத்தை விட்டாலும் அந்த புத்தனும் சங்கமும் போதித்த கொள்கையை விட்டு ஒரு நாளும் மாறக்கூடாது என்பதற்காக தம்மம் சரணம் கச்சாமி என்று சொல்கிறார்கள் அவர் சொன்னாருங்க. தனி மனிதனும் இன்ஸ்டிடியூஷனும் முக்கியம் இல்லை, மிக முக்கியம் நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கைதான். மனித சேவை என்கின்ற இந்த கொள்கையிலே நம்மை நாமே மிக ஆழமாக இணைத்துக் கொண்டிருத்தல்.